பிரா ஃபென்ஸ் அப்படின்ற ஒரு இடமே நியூசிலாந்துல இருக்கு. அது என்னப்பா பிரா ஃபென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உள்ளாடைய கலட்டி அந்த இரும்பு கம்பியில வந்து தொங்க விட்டுட்டு போவாங்களாம். நியூசிலாந்துல இருக்கிற கார்டோனா அப்படின்ற ஒரு பகுதிக்கு வர்ற பெண்கள் எல்லாருமே அந்த இடத்துலயே நின்று உள்ளாடைய கலட்டி அங்க இருக்கிற ஒரு இரும்பு கம்பியில தொங்க விட்டுட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நம்ம எங்கேயும் காதல் படத்துல பார்த்த மாதிரியான கான்செப்ட் தான். அந்த படத்துல வந்துட்டு ஒரு இரும்பு கம்பியில கொண்டு போய் ஒரு பூட்டை மாட்டுவாங்க. அந்த பூட்டுல வந்து காதலன் காதலி பெயரை எழுதி வச்சுட்டு அவங்க வந்துட்டு வந்துருவாங்க. இது என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, அந்த இடத்துல போய் அந்த பூட்டை மாட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்க. ஆனா எதுக்காக அவங்க வந்துட்டு உள்ளாடைய கலட்டி அந்த இடத்துல தொங்க விடுறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து உங்களுக்கு வரலாம். ஆக்சுவலி 1999 தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க 4 உள்ளாடைகள் தொங்க விடப்பட்டிருந்திருக்குது. கார்டோனா அப்படின்றது நியூசிலாந்துல இருக்கிற மத்திய ஒடோகோவுல இருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில 1999 இப்படி திடீர்னு வந்து 4 உள்ளாடைகள் தொங்கிட்டு இருக்குதே அப்படின்றத பார்த்த மத்த பெண்கள் எல்லாருமேவும் அடடே இது ஏதோ ஐதீகம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே வரிசையா அப்படி காயப்போட ஆரம்பிச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ தூக்கி துவச்சு வந்து அந்த இடத்துல காய போட்டு போயிட்டாங்களா இல்ல மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நம்ம மக்களுடைய அந்த மைண்ட் செட் அந்த மூடத்தனம் எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. சோ நியூசிலாந்துல இருக்கிற இந்த ஒரு வேலியில வந்து இதை எதுக்காக போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய காதலனை மனசுல நினைச்சிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது அவங்களுக்கு பிடிச்சவங்க கூடவே வந்துட்டு அவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக தான் இது அங்க இருக்கிற பெண்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குறிப்பிட்ட ஏரியால இருக்கிற பெண்கள் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. போக போக இது ரொம்ப டெவலப் ஆகி அங்க சுற்றுலா பயணிகளா வர்ற மத்த நாட்டு பெண்களுமேவும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுல இன்னொரு ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க காய போடுற அதாவது இந்த ஃபென்ஸ்ல போடுற அந்த உள்ளாடைகளை சில பேர் திருடிட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்களாம். ஏன்பா நல்ல காஸ்ட்லியான உள்ளாடையை கொண்டு வந்து வீட்டு மொட்டை மாடியிலேயே காய போட முடிய மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் ஹாஸ்டல்ல எல்லாம் இருக்கும்போது அதை பாதுகாக்கிறதே பெரிய வேலையா இருக்கும். ஆனா வந்து இப்படி ஒரு ஃபென்ஸ்ல வந்து இப்படி போட்டு போனா அது காணாம போயிருச்சுன்னு கம்ப்ளைண்டா பண்ண முடியும் போலீஸ்ட போய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இங்க இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நல்லா டிசைன்லாம் பார்க்க அழகழகா இருக்குது அப்படின்னும் அண்ட் நிறைய காணாம போகுது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வேற வந்துகிட்டு இருக்குது. இப்படி ஒரு ஐதீகம் நியூசிலாந்துல இருக்கிற பெண்கள் வந்துட்டு பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இது வேடிக்கையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் தனக்கு பிடிச்ச ஒரு பர்சனை நம்ம வந்து போய் சேரணும், தான் காதலித்த ஒரு பையனை போய் நம்ம அடையணும் அப்படின்றதுக்காக பெண்கள் வந்துட்டு எந்த லெவலுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம். சோ எல்லாமே மூடத்தனம் தான். இருந்தாலும் சின்ன விஷயம் நம்ம பண்ணா அதனால வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட வந்துட மாட்டாங்களா, இது இந்த இடத்துல போய் இப்படி ஒண்ணு பண்றதுனால நம்மளுக்கு வந்து குழந்தை பிறந்துடாதா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இன்னமுமேவும் நிறைய இடங்கள்ல ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதுல இது கொஞ்சம் தான் வேடிக்கையான ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கையா இது இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க பார்த்த வேடிக்கையான சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணலாம்.